அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு மிக முக்கியமான அறிவிப்புகள் நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச் 9ஆம் தேதி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உள்ள மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையில வெளியான ஒரு அறிவிப்பு என்ன அப்டின்னா, ஒப்பந்த அடிப்படையில ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்கள கன்ஃபார்ம் பண்ணி அவனுக்கு எந்த பிளேஸ்ல போஸ்டிங் வேணும் அப்படின்னு அந்த போஸ்டிங் அவங்க போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, அந்த ஒப்பந்த செவிலியர்களா நீண்ட காலமாக அவங்க போராட்டம் பண்ணாங்க இல்லைங்களா? அவங்க அதுக்கும் அந்த கோரிக்கைகளுக்கும் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. அவங்களுடைய பணி மிக முக்கியமான பணி. கொரோனா பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பாதுகாப்பா இருந்தோம். அவங்க அந்த கொரோனாவிலயும் எதிர்த்து அவங்க பணிபுரிந்தாங்க. ஸோ அந்த நர்ஸு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமும், மரியாதையும் என்னைக்குமே இருக்கும். அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்னாலும், எந்த சிகிச்சைனாலும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம இன்னும் பணிபுரியக்கூடிய பல்வேறு நபர்கள் இன்னும் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா, நிறைவேறியிருக்கு. ஸோ ஒப்பந்த அடிப்படையில பணிபுரிந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் பணி நிரந்தரம் குடுத்துருக்காங்க. அது சம்மந்தமா நியூஸ் பேப்பர்ல வெளியான ஆர்டிக்கல்ல ஒண்ணு தான் இப்ப நீங்க பார்க்குறது. அதுல பார்த்தீங்கன்னா, 9 ஆண்டுகளாக ஒப்பந்த ஊதியத்தில பணியாற்றிய 1000 நர்சஸ் அவங்களுடைய சீனியாரிட்டி அடிப்படையில கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு மிக முக்கியமான சாதனையா பார்க்கப்படுது. அடுத்து எப்படின்னா, ஊதிய உயர்வு. அதாவது கன்ஃபார்ம் செய்யப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய மாத ஊதியம் 18,000 இருந்துச்சு இல்லைங்களா? அத என்ன பண்றாங்கன்னா, 55,000 மாத்தி ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அடுத்து என்னன்னா, மகப்பேறு விடுப்பு. அதாவது தொகுப்பூதியத்தில ஜாயின் பண்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் அந்த கன்சீவா இருக்கும்போது அந்த லீவ் போடுவாங்கல்ல, மெட்டர்னிட்டி லீவ்லாம் கிடையாது. இப்ப அப்படி இல்ல. அவங்களுக்கு 6 மாத கால ஊதியத்தோடு கூடிய விடுப்பு இப்ப விட்டுருக்காங்க அரசாணையோட. ஸோ அத நான் இன்னும் கிடைக்கல. கிடைச்சா அதையும் நான் வீடியோவா அப்லோட் பண்ணிருவேன். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, 4000க்கு மேற்பட்ட நர்சஸ் பயன்படுவாங்கங்கிறாங்க. அடுத்து என்ன அப்டின்னா, பதவி உயர்வு. என்ன பதவி உயர்வு அப்டின்னா, செவிலிய க கண்காணிப்பாளராக மற்றும் செவிலிய புதல்வர்களாக இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு 450க்கு மேற்பட்டோருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்காங்க. இது ஒண்ணு. அடுத்து என்ன அப்டின்னா, இந்த கொரோனா காலத்தில பணியாற்றி, அப்புறம் அது வேக்கன்ட்லாம் ஃபில்லப் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீக்கப்பட்ட 725 செவிலியர்களுக்கு மீண்டும் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் அல்லாம, இந்த தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ பணியாற்றும் 41,000 ஊழியர்களுக்கு தலா 3,000 ஊதிய உயர்வு வழங்கியிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, 18,000 இருந்த ஊதியம் 21,000 உயர்கிறது. அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, சம வேலைக்கு சம ஊதியம் மற்றும் அனைத்து செவிலியர்களையும் கன்ஃபார்ம் செய்றது தான் அவங்க இலக்குன்னு சொல்லி நம்மளுடைய திரு நே. சுபின் ஜெனரல் செக்ரட்டரி, தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டும் சங்கம். அதனுடைய செக்ரட்டரி திரு நே. சுபின் சார் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்க அப்டின்னா, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஏன் அப்டின்னா, ஒரு 9 வருஷமா தொகுப்பூதியத்தில பணிபுரிஞ்ச 1000 செவிலியர்கள சீனியாரிட்டி அடிப்படையில கன்ஃபார்ம் பண்றதெல்லாம் ஈஸியான வேலை கிடையாது. அதே மாரி பதவி உயர்வாகட்டும், ஊதிய உயர்வாகட்டும், இதெல்லாம் அவங்க இது பண்ணதுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு இதுதான். ஸோ இது அ எல்லா Facebook, எல்லாத்துலயுமே வெளிய வந்த ஒரு ஆர்டிக்கிள் தான். ஸோ அத நான் மீடியாவுல, Instagramல, WhatsAppல வந்த ஆர்டிக்கிள் தான். அத நம்ம எடுத்து இன்ஃபார்ம் பண்றோம் தெரிஞ்சிருக்குன்னு. ஆனா பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச் 10ஆம் தேதி அவங்களுக்கு ஆன்லைன்ல Zoom வழியா அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா, போஸ்டிங் போட்டுருக்காங்க. அவங்கள சீனியாரிட்டி அடிப்படையில அவங்களுக்கு பதவி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு நீண்ட கால ஒரு கோரிக்கை தான் இது. ஓகேங்களா? தேங்க் யூ.